1 கிலோ பச்சை அரிசியை வந்து நான் ஒரு 5 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு 4-5 முறை நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி போட்டு இது மேலே வந்து அரிசியை காய வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஈரத்தோட மாவு அரைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வீட்டிலே வந்து வெள்ளை துணி போட்டு அரைக்கிறோம். இது வந்து புட்டு, கொழுக்கட்டை இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு ஈர மாவு அரைச்சாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அரிசி வந்து தண்ணி இப்போ கையில் பாரு எவ்வளோ தண்ணி இருக்குது, தண்ணியே இருக்கக்கூடாது. நம்ம இப்போ அப்படி அரிசி எடுக்கும் போது வெறும் அரிசி மட்டும் தான் நம்ம கையில் இருக்கணும். இந்த மாதிரி தண்ணி வரக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து ஃபேன் காற்றுலையோ இல்லை அப்படியே வெறும் சாதாரணமாகவோ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளவே போடணும். வெயிலில் வந்து காய வைக்கக்கூடாது. நான் வந்து கொழுக்கட்டை செய்யறதுக்காக தான் நான் இந்த மாதிரி அரைக்கிறேன். ஏன்னா வீடியோவில் வந்து கேட்டுருந்தீங்க, அம்மா மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. நான் ஏற்கனவே போட்டுருக்கிறேன். இருந்தாலும் இப்போ நான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். சரி, நம்ம எப்படி ஊற வச்சு அரைக்கிறோன்றதை நம்ம நீட்டாக சொல்லிடலாம் அப்படின்றதுனால தான் நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன். ஆனால் அரிசி வந்து ஒரு 5 மணி நேரமாக நல்லா ஊறணும். அப்போ தான் மாவு வந்து நல்லா அதிகமாகவும் நல்லா பூ மாதிரி இருக்கும். இப்போ நல்லா வந்து காயட்டும். அப்புறம் மாவு அரைக்கும் போது பார்க்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். மலரம்மா சமையல் சேனலில் இன்றைக்கி வந்து பிடி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். பிரியாவை வந்து அவங்க வீட்டுக்காரு கொழுக்கட்டை செஞ்சு கொடுப்பியா, கொழுக்கட்டை செஞ்சு கொடுப்பியான்னு அவரும் ஒரு 10-15 நாளாக கேட்குறாராம். அம்மா கொழுக்கட்டை கேட்டாங்க சார். நான் வந்து சரி அது செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கும், இல்லை டைம் இருக்காதாங்க அப்படின்றதுனால நம்ம வீட்டில் இங்கேயே செஞ்சு கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நான் மாவெல்லாம் அரைச்சி காலையிலே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு 5 மணி நேரம் முன்னாடி பச்சை அரிசி ஊற வச்சு நல்லா ஒரு துணி மேலே காய வச்சுட்டு அரிசி வந்து கையில் ஈரம் படாத அளவுக்கு எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பிரியா நீயே செஞ்சு உங்கள் வீட்டுக்காருக்கு கொடு, நான் வந்து உனக்கு ஹெல்ப்பு தான் பண்ணுவேன், கொழுக்கட்டை வந்து நீ தான் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ பிரியா தான் வந்து செய்ய போகுது. இதுக்கு மேலே வந்து அளவுலாம் வந்து பிரியா சொல்லும். கொழுக்கட்டை பிடிக்கிறது செய்யறதெல்லாம் வந்து பிரியாவோட வேலை தான். நான் வந்து சின்ன சின்ன வேலை ஹெல்ப் பண்ணுவேன். என்ன பிரியா? இருங்க உண்மையாக சொல்லுங்க. நிறைய பேர் வேற அம்மா வீடியோவில் வந்து சொல்லியிருந்தீங்க, என்ன அப்பாவை நீ வா போன்னு கூப்பிடுற, மரியாதை இல்லை. நான் எங்கள் வீட்டில் எப்போவுமே வா போ அப்படி தான் பேசுவேன். நான் வாங்க போங்கன்னு சண்டை போட்டுருவோமா வீட்டில், அப்பாவோட சண்டை அம்மாவோட சண்டைன்னா சொல்லுங்க இல்லைங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லுவோமா. நான் சொல்லுவேன் அந்த மாதிரி கோவத்தில் வாங்க போங்க அப்படின்னு. உடனே என்ன ரொம்ப புது ஆள் மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்பாங்க அவங்களே. ஏன்னா அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போங்கன்னு சொல்லும் போது யாரையோ பேசுகிற மாதிரி இருக்கும். நாங்கள் வீட்டில் எப்போவுமே வாப்போ அப்படிதான் பேசுவோம். அப்பாவே என்னோட வீடியோவில் கூட அன்னைக்கு உங்கள் வீடியோவில் தான் அன்னைக்கு ஸ்வீட் ஏதோ ஊட்டும் போது எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு. நீயே சாப்பிடு அப்படின்னு சொன்ன பாரு. என்ன நீ வாப்போன்னு கூப்பிடுறீங்க. எனக்கு கல்யாணம் ஆகல. இல்ல நான் அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேனா, அதனால வாங்க போங்கன்னு. அதே மாதிரி அந்த ஊட்டும் போது நீ ஊட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். எனக்கு கல்யாணம் ஆன நாள்லேருந்து இந்த 30 வருஷமா வா போய் இப்படி தான் நாங்கள் பேசியிருக்கிறோமே தவிர வாங்க மாமா ஒவ்வொரு ஊர் பக்கம் மாமானதான் கூப்பிடணும், வாங்கினதான் கூப்பிடணும், போங்கன்னு இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நாங்கள் உரிமையோடு வந்து அவரும் வந்து என்னை இப்படி தான் இல்லை கூப்பிட்டு பழகி போச்சு. நாங்கள் அப்படி தான் கூப்பிடுவோம். இதுக்கு மேலே வந்து நம்ம பேசுறதுக்காக ஏங்க வாங்க போங்க அந்த மாதிரி எனக்கு வரவே வரல பேசுறதுக்கு. அது ஒரு மாதிரினா அடுத்தவங்களுக்காக பேசுகிற மாதிரி எடுத்து வச்சு பேசுகிற மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து இத்தனை வருஷமாக அப்படி தான் இருந்தோம். இனிமேலும் வந்து நான் வந்து இப்படி தான் கூப்பிடுவேன். ஒவ்வொரு நேரத்தெல்லாம் வா அவரும் அப்படி தான். அது வந்து எங்களுக்குள்ளே வந்து அந்த அளவுக்கு வந்து பழக்க வழக்கத்தோடு நாங்கள் பழகிட்டோம். வா போன்றது தான் ஒரு இலக்கணமாக கூப்பிடவோ பேசவோ விருப்பம் இல்லை. இனிமேலும் கூப்பிட மாட்டேன். தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. வாங்க போங்கன்றது வந்து வீடியோக்குள்ளே ஒன்றா பேசிக்கலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் நாங்கள் வா போன்னு தான் பேசுகிறோம். இதுதான் உண்மை. யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ஓகேவா பிரியா? அது ரொம்ப நானும் ஒவ்வொரு வீடியோவில் சொல்ல நினைப்பேன், மறந்துடுவேன். நான் இன்றைக்கி நீ சொன்னதுனால நான் சொல்கிறேன். நான் அம்மா மாவு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. கப்பில் வந்து நம்ம அளந்து சேர்க்கும் போது வெல்லம் வந்து கரெக்டாக அளக்க கரெக்டாக இருக்கும். 2 கப் மாவு எடுத்திங்கன்னா 1 கப் அப்படி இல்லைன்னா 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பிடி கொழுக்கட்டை இனிப்பாக இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால 2 கப்பு போதுமா மாவு? போதுமா? எத்தனை? நம்ம 3 பேர் தான். நான் அம்மா என்னோடய வீட்டுக்காரர் 3 பேர் தான் சாப்பிடுவோம். அதனால் வரும். கொஞ்சம் பெரிய கிண்ணமாக தானே எடுத்திருக்கேன். அந்த கப்பில் 2 கப் மாவுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 கப் வந்து எடுத்துக்க போகிறேன் வெல்லம். நல்லா கொஞ்சம் கிண்ணம் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா அழுத்தியாக நான் எடுத்துக்கிறேன். ஈரமாகன்றதுனால கம்மியாக தான் இருக்கும், லேசாக தான் பிடிக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் இப்படி அழுத்தி 2 கப் அளந்து சேர்த்துக்கிறேன்.
மாவு வந்து நாங்கள் அரைச்சிட்டு சலிச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இப்போ நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிற மாவு கொஞ்சம் உருண்டை கட்டுற மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் கெட்டியாக இருந்ததுன்னா ஒரு முறை சலிச்சுக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கணும் மாவு. ஏன்னா இப்போ தானே அரைச்சேன் நான், அதனால் மறுபடியும் ஜெலிக்கணும். அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சேன் அவ்வளோதான். 2 கப் மொத்தமாக எடுத்துருக்கேன். இதே கப்பில் வெல்லம் வந்து அளந்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் பொடியாக இடித்து எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் வெல்லம் வந்து எடுத்துக்கிறேன். மாவு வெல்லம் வந்து பிரியா எடுத்தாச்சு. நான் தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம போடும்போது ரொம்ப சூப்பராக இதுக்குள்ளே பிரியா இந்த தேங்காய் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்துக்கலாம், பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றும் கடலை பருப்பு கூட ஊற வச்சுட்டு சேர்த்துக்குவாங்க. ஒரு சில வேக வச்சுட்டு சேர்ப்பாங்க. பாதி வேக்காடு வேக வச்சுட்டு போட்டு சேர்ப்பாங்க. நம்ம வந்து இன்னைக்கு வந்து வெறும் தேங்காய் மட்டும்தான் பொடியாக, அதுவும் தேங்காய் கொஞ்சம் நிறைய சேர்த்து சூப்பராக சாப்பிட போகிறோம். ஏன்னா கொழுக்கட்டை சாப்பிடாதவங்க இல்லை, நம்ம சாப்பிட்றோங்க. அதனால் தேங்காய் நிறையா இருந்தால் தான் பல்லுக்கு கடிப்படும். இதில் வந்து தேங்காய் நிறையா இருந்தால் தான் சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ வந்து நீ வெல்லம் பாகு எடுத்துக்கோ. சும்மா அதை கரைச்சிக்கலாம். வெல்லத்தில் தூசிக்கல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதால கரைச்சிட்டு சேர்த்துக்க போகிறேன். வெல்லம் கரையிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. சும்மா ஒரு 2-3 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெல்லத்தை கரைச்சிட்டு வந்து மாவில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிசைஞ்சு வச்சுக்குவீங்க. அப்படி தானே பண்ணுவீங்க. ஆனால் இப்போ நிறைய பேருக்கு அது பக்குவம் கரெக்டாக வந்து மிக்ஸ் பண்ண முடியல. அதனால் நான் மாவை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடாயில் ஊற்றி வந்து செய்ய போகிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாருமே வந்து ஈஸியாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி மாவும் நம்ம குக் பண்ணும் போதே கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு வெந்துடும். அப்புறம் இட்லி பாத்திரத்தில் இன்னொரு முறை நம்ம பிடிச்சி வச்சு வேக வைக்கும்போது இன்னும் நல்லா சூப்பராக வெந்துடும். சாப்பிடவே சூப்பராக இருக்கும். பூ மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த அரிசி மாவு மாதிரி இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அதுவும் எனக்கு வந்து பொறுமை இருக்காது. அவசரமாக பிடிச்சி அவ்வளோ இது பண்ணாமல் உடனே டக்குன்னு எடுத்துருவா. கொஞ்சம் மாவு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பிரியாவே சொல்லலாம். ஆனால் பிரியாக்கெல்லாம் வந்து பொறுமையாக நிதானமாக அதை எப்படி செய்யணுமோ அதை வந்து நீட்டாக செய்யணும். அதனால தான் இன்னைக்கு பிரியா கிட்ட விட்டேன். நீ செய் பிரியா கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டுற மாதிரி இருக்குது. சரி, வெல்லம் ஆனால் நான் கற்றுக்கிட்டதே அம்மா கிட்ட இருந்து தான், கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படின்னு. கொழுக்கட்டைலாம் நான் செஞ்சேன்னு பாருங்க. எல்லாருமே கொழுக்கட்டை செஞ்சு கொடு, புட்டு செஞ்சு கொடு இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், கேட்டாங்கன்னா செய்ய முடியாது, எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. இல்லை பிரியா, சூப்பராக செஞ்சு கொடுத்துருவேன் எல்லாருக்குமே. ஓகே, இப்போ நான் கொஞ்சம் பேசிக்கிறேன்னு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் இது வரைக்கும் கொழுக்கட்டை சாப்பிட்டதில்லை. தேங்காய் போடாமல் செய்யுங்களேன் ஒரு 4. தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணுறல, தேங்காய் போடுறது ஒரு 4 எடுத்து வச்சு எனக்கு போட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணிங்களேன்ற. வெல்லம் போட்டு மாவு போட்டு நீ அந்த மாதிரி எல்லாத்தையும் தேங்காய் போடுறோன்னு நான் கிட்ட வரதே கிடையாது. அதுக்கிட்ட நீ எப்பவும் தேங்காய் போடுவில்ல, தேங்காய் போடுவோம் வேர்க்கடலை போடுவோம் பார்த்துருக்கேன். அதனால எல்லாமே அப்படி தான் இருக்குன்னு நான் அதை சாப்பிட்றது கிடையாது. இன்னைக்கு எனக்கு 4 சரி, உங்களுக்கு தேங்காய் போடாமல் செய்யணும். என் பையனுக்கு வந்துன்னா பார்த்தீங்கன்னா பூர்ணம் வச்சாதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். பூர்ணம் வச்சாதான் வேர்க்கடலை வச்சு செஞ்சு பூர்ணம் கொழுக்கட்டைன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. அதுவும் எங்கள் வீட்டில் பூர்ண கொழுக்கட்டைன்னா எங்கள் அப்பா வந்து வேர்க்கடலை சாப்பிட மாட்டார். அவருக்கு எள்ளு வச்சு எது செஞ்சாலும் எங்கள் வீட்டில் 2வது பண்ணுற மாதிரி தான் ஆயிடுமே. ஒரு ரெசிபியே ஆகாது. கஷ்டம் பாருங்க. இப்போ எப்படி இப்போ நான் கண்டிப்பாக இது எங்களுக்கு செஞ்சுட்டாலும் என் பையனுக்கு வந்து செய்வேன். வேர்க்கடலை வறுத்து வச்சது ரெடியாக இருக்கு. ஆமாம், அவங்கள விட்டு சாப்பிட முடியுமா? நாங்கள் மட்டும் ஆனால் அவன் வந்து அந்த மாதிரி சூடாக செஞ்சு இட்லி குண்டாலேருந்து எடுத்து உடனே கொடுத்தா ஒரு 3-4 கொழுக்கட்டையாவது ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. பாகு மாதிரிலாம் வரக்கூடாது. வெல்லம் கரைஞ்சா போதும். அதில் தூசி கல் இருக்குன்றதுனால கரைச்சிட்டு வடிகட்டிட்டு செய்ய போகிறோம். அதுக்காக தான். இப்போ அது கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறட்டும். மாவு வந்து கரைக்கணும். அந்த வெல்லம் தண்ணியை சேர்த்துட்டு அப்புறம் நார்மலாக பச்சை தண்ணியை நம்ம சேர்த்து கரைச்சிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சூடு குறையட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து கரைச்சிக்கிறேன். இதில் வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துட்டா கொஞ்சம் சில்லுன்னு ஆகிடும் சீக்கிரமாக, ரொம்ப சூடாக இருக்காது. கரைச்சிட்டு பண்ணும்போது சீக்கிரமாக வந்து குக் பண்ணிக்கலாம். உருண்டை கட்டாமல் இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மாவு கொட்டும் போது உருண்டை கட்ட ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை வடிகட்டி இதில் சேர்த்துக்கிறேன். வேணால் நீங்கள் கப்பில் கூட மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு அளவு கூட சொல்கிறேன். 1 கப் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். 2 கப்புக்கு 2 கப்பு தண்ணி. இது ஈரமாவு இல்லையாம்மா? இப்போ காஞ்ச மாவு அப்படின்னா நம்ம 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஈரமாவுன்றதுனால ரொம்ப நேரம் ஆகும். இப்போது 2 கப் மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி, அதாவது வெள்ளை கரைசல் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு
2 கப் மாவு, 2 கப் தண்ணி, 1 கப் வெல்லம்னு கணக்கு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மாவை கரைச்சாச்சு. இப்போ வந்து குக் பண்ண வேண்டியது தான், ரொம்ப ஈஸி. கடாய் ஃபஸ்ட்டே ஊற்றிடலாம். கடாய் வந்து சூடாக ஏறக்கூடாது, ஏன்னா சூடாக எடுத்ததுக்கப்புறமா ஊற்றும் போது மாவு வந்து அப்படியே பிடிச்சிக்கும் அடியில். அதில் கடாயில் ஊற்றி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து பற்ற வச்சுக்கோங்க. இப்போ நான் உடனே பற்ற வச்சுட்டு அப்படியே வந்து ஊற்றிக்கிறேன் மாவை. பாருங்கள், 2 கப் தண்ணி தான் சேர்த்தேன். வெள்ளை கரைசல் தண்ணி 2 சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்க்குறதுக்கே இவ்வளோ வந்து இலக்கமாக இருக்குது. இப்போ குக் பண்ண நல்லா கெட்டியாகிட்டு வந்துடும். கொஞ்சம் அப்படியே லைட்டாக கெட்டியாக ஆரம்பிக்குது பாருங்கள். இன்னும் கொதிக்க நல்லா கெட்டியாகிட்டு வந்துடும் குக் பண்ண. இது கூட வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் நெய்லாம் சேர்ப்பாங்க, ஆனால் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணி பாருங்கள். கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவு கொஞ்சம் நல்லா ஒட்டாமல் கையில் பிடிக்கவும் முடியும். நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது. ஆனால் கொஞ்சம் நிறைய பேர் நெய்யெல்லாம் வந்து சேர்த்துக்கிறாங்க, ஆனால் நெய்யை விட நல்லெண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் தோலெல்லாம் எடுத்துட்டு மேல்தோல் நைஸாக கட் பண்ணிடுறேன். வெல்லம் கரைச்சி, வெல்லத்தை வடிகட்டி, மாவை கரைச்சி இங்கே ஒரு பக்கம் குக் ஆகிட்டுருக்கு. ஆனால் அம்மா என்ன அந்த தேங்காவே வச்சுட்டு ஓடிட்டுருக்குறாங்க. நான் அது வரைக்கும் இல்லைடா, இவங்க நான் இந்த பக்கம் நின்னா அப்பா எடுக்கும்போது மறைச்சிக்கிற வீடியோ அப்படின்னா, அதனால அது வரைக்கும் பக்கம் அப்படிதான் சொல்லுவோம்ப்பா நாங்கள். மாவு வந்து இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டித்தன்மைக்கு வந்துருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கையில் இப்படி பிடிக்கிற அளவுக்கு கெட்டி வரணும், அது வரல இன்னும். இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தேங்காவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்யில் இல்லை எண்ணெயில் கூட நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து அப்படியே வந்து தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்குவோம். ஃபுல்லாக சேர்த்துட்டுமா? ஃபுல்லாக சேர்த்துருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஏலக்காய் தூள் ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணோம்னா நல்லா கையில் இப்படி உருண்டை பண்ணுற அளவுக்கு, நல்லா இப்படி பிடிக்கிற அளவுக்கு வரணும் நமக்கு மாவு. அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே பண்ணிக்கோங்க, எல்லாம் அடி பிடிச்சிரும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அப்படியே பாருங்கள், தனியாக அப்படியே வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ரொம்ப இலக்கமாக இருந்தால் சூடாக இருந்தாலும் நமக்கு கொழுக்கட்டை பிடிக்க முடியாது. அதனால் கெட்டியாக இந்த மாதிரி குக் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சூடு குறையட்டும் கையில் தொடுற அளவுக்கு. அதுக்கப்புறமா நம்ம வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடறேன், சூடு ஆறட்டும். மாவு நல்லா சூடு ஆறிடுச்சு. கையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவிக்கோங்க. நல்லெண்ணெய் தடவிட்டு எடுக்கும்போது ஒட்டாது கையில் மாவு. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ கொழுக்கட்டை அதுக்கேற்றது போல் மாவு எடுத்து இது பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள், நைஸாக அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்குது. நல்லா உருண்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி நம்ம பிடிக்கும் போது சூப்பராக இருக்கும் கொழுக்கட்டை. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கேற்றது போல் மாவு எடுத்து இப்படி பண்ணிக்கோங்க. அந்த விரல் வந்து நல்லா பதியணும். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அப்பாவுக்கு வேறு ஒரு 4 கொழுக்கட்டை தேங்காய் எல்லாம் வேறு பிடிச்சி வைக்கணும். தேங்காய் போட்டுமே இதுலேருந்து மாவு அப்படியே எடுத்துக்கலாம். அது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக. ஆமாம், அப்போயே கேட்டார், அப்பா கேட்டார். இது இப்படி எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை வந்து பிடிச்சிட்டோம். இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். தண்ணி நல்லா காயட்டுன்னு சொல்லிட்டு இந்த இட்லி பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். நம்ம துணி போட்டு வச்சா இன்னும் ரொம்ப ஈஸியாக அப்படியே எடுத்து நம்ம போட்டுக்கலாம். மாவு வந்து நம்ம வேக வச்சதுனால இப்போவே பூ மாதிரி இருக்கு பாருங்கள். வெந்து வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம இட்லி மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். எல்லா மாவுமே பிடிச்சி கொழுக்கட்டையாக வச்சுட்டோம். இப்போ 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நல்லா கொழுக்கட்டை வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். கொழுக்கட்டை வேகிறதுக்குள்ளே ஒரு குட்டி ரஸ்ட்டு போட்டேன், அதனால் என்னுடைய மேக்கப்லாம் கலைஞ்சு. மேக்கப்பே போடல, மேக்கப் என்ன கலைஞ்சு, சும்மா தலைகள்லாம் சொல்கிறேன். இப்போ வந்து கொழுக்கட்டை வெந்துருச்சு. இட்லி குண்டாவோட மூடி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்க, ஏன்னா சூடு வந்து ஆவரி பறக்கும். அதே மாதிரி வெந்துட்டு தான் பார்க்கறதுக்கு தண்ணியில் வந்து கை நனைச்சிட்டு அப்புறம் இப்படி தொட்டு பார்க்கணும். இப்போ தெரியுதா, நானும் போய் இப்போ தான் ஆவி பறக்க வச்சுட்டு வெந்துருச்சா அம்மா பார்க்க சொன்னாங்க. சரி, இதே மாதிரி தான் தண்ணியை தொட்டு கொஞ்சம் டச் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே வச்சுட்டேன், கையை சைடில் வச்சு இந்த ஹோல்ஸ்லேருந்து அடிச்சிருச்சு ஆவி. எங்கள் அண்ணா வேற மொக்க காமெடி போடுறான், ஆவி ஒன்று அடிச்சா நீ ஆவி அடிக்க வேண்டியதானே அப்படின்னு. பாருங்கள், இப்போ வந்து நல்லா வெந்துருச்சுமா, நல்லா சூப்பராக வெந்துருச்சு. ஏன்னா என்னால் எடுத்து புட்டு காமிக்க முடியாது, ஆனால் இருந்தாலும் பாருங்கள் சூப்பரான ரொம்ப மல்லிகைப்பூ மாதிரி ஒரு கொழுக்கட்டை வந்து செஞ்சாச்சு. மல்லிகைப்பூ, ஆமாம், அந்த அளவுக்கு அவ்வளோ. நான் எப்பவுமே பிரியாவை செய்ய சொல்கிறது அதுக்காக தான். ரொம்ப நல்லா பூ மாதிரி செய்யும். சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இட்லி தட்டை எடுத்து கீழே வச்சுட்டு சூடு ஆகட்டும்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் லைட்டாக சூடு கொஞ்சமே சாப்பிட்டுக்கலாம். அப்பாவுக்கும் வந்து தேங்காய் படாமல் நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம், அதே அப்பா கொடுக்கலாம். ஆமாம், சூப்பரான ரொம்ப மெதுவான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரியா சாப்பிட்டு பார்த்து சொல்லும். நான் சாப்பிட்டுட்டேனே, நான் கூட சாப்பிட்டு பார்த்தப்ப நல்லா இருந்தது.
அம்மா வந்து கலர் கம்மியா இருக்கிறத பார்த்துட்டு ஸ்வீட் பத்தாது அப்படின்னு. ஸ்வீட்லாம் இருக்கு, ஆனா வெள்ளம் வந்து ரொம்ப கலரான வெள்ளம் இல்லை, அதனால வந்து கொஞ்சம் வெள்ளையா தெரியுது. நல்லா இருக்கு. கொழுக்கட்டைக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் டார்க்கான நாட்டு வெல்லம் போட்டீங்கன்னா, நாட்டு சக்கரை அந்த மாதிரி நல்லா கலரா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டில் இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக எண்ணெய் இல்லாமல் உடம்புக்கு ஹெல்த்தியான இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.